நான் கல்லூரி சென்றபோது தங்கவயலுடைய முதல் நிலை கல்லூரி தான் தங்கவயல் அரசியலை நிர்ணயிக்கும், தங்கவயலுடைய போராட்டங்களை நினைக்கும். அந்த மாணவர்களுடைய எழுச்சி தான் தங்கவயலில் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்னைக்கு மாணவர் அமைப்பில் நாங்கள்லாம் இருக்கும்போது அந்த பத்திரிகையினுடைய அந்த கட்டிங் என்கிட்ட இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கே ஜோதிபாசு தலைமையிலே போராட்டம் என்று இந்த சிறுவனுக்கு தலைப்பு கொடுத்தவர் சூகா அவர்கள். அன்றைக்கு அவர் கொடுத்த தலைப்பு இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய இந்த சிறுவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு வளமான ஒரு அமைப்பு இன்றைக்கு உருவாக்கப்பட்டுகிறது என்றால் தங்கவயலிலே பல தலைவர்களை உருவாக்க பலர் நன்றியை மறந்தார்கள், பலர் அவர் முதுகிலே குத்தினார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் மீண்டும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. தோழர் சபரிதாஸுக்கு பிறகு நீண்ட காலம் இன்றைக்கு ஆரோக்கியத்தோடு நினைவு கொண்டு இன்றைக்கு தங்கவயலுடைய சூழ்நிலைகளையும் யார் பேசுகிறார்கள், என்ன அரசியல் சூழ்நிலை என்பதை கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி தன்னுடைய முதுமையிலும் அது தோழர் சௌரிதாஸ்க்கு இருந்தது. ஆனால் அதே நிலை இன்றைக்கு அண்ணன் சூகா அவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது. அவர் 100 ஆண்டை இன்றைக்கு அடைய வேண்டும். சேவ் கேஜிஎஃப் அந்த விழாவை எடுக்க வேண்டும். தங்கவயலுடைய அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு சொன்னா அது சூகா. தங்கவயல்ல இன்னைக்கு அவருக்கு வயது 89. அண்ணன் சூகா அவர்களுடைய அந்த பேனா முனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில நல்லா கூடவே பேசி நிற்பார். ஆனா சாயந்தரம் தான் தெரியும் அவருக்கு அதை என்னான்ட்டு. அன்னைக்கு அந்த தினசுடரை திருப்பி பார்த்தா அந்த காலை யார் பேசி கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாற்றல் மிக்கவர் அண்ணன் சூகா அவர்கள். தமிழர்களுடைய ஊர்வலத்தை நடத்தி சுமார் 1,00,000 பேர் திரண்ட அந்த மிகப்பெரிய ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கியவர் என்கின்ற வரலாற்றை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு உலக பொறுமதை என்று சொன்னா அது திருக்குறள். இன்னைக்கு நரேந்திர மோடி திருக்குறளை சொல்லாம இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பேசுறதில்ல. ஐநா சபையில திருக்குறளை பேசாம இன்னைக்கு ஐநா சபையில கூட்டம் நடக்கிறதில்ல. அப்படிப்பட்ட மிகப்பெரிய புகழ்மிக்க வள்ளுவனுடைய கர்நாடக மாநிலத்தில் முதல் சிலையை நிறுவிய அந்த மகான் என்று சொன்னால் அதன் சூகா அவர்கள். நாம் கண்ட அந்த பொலிவான தங்கவயல் இன்னைக்கு பேசக்கூட முடியாமல் நமது உரிமையை நம்ம யார் என்று அடையாளம் தெரியாதவர்கள் தலைமையிலே செயல்பட்டு இந்த ஊரே இன்றைக்கு குறுகி போயிருக்கிற நேரத்திலே இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற ஒரு அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து மொழிகள், அனைத்து மதங்களை இணைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அந்த அமைப்பை யார் துவக்கி வைப்பது? அந்த அமைப்பை துவக்கி வைப்பதற்கு யார் தகுதியானவர்கள் என்று சொன்னால் இந்த கொடியை தங்கவயலிலே ஏற்றி வைத்து எந்த அரசு அவர் கண்ட அரசியல், அவர் கண்ட எழுத்து, அவர் சிந்தித்த அந்த செயல், அவருக்கு நிகர் அவரே என்கின்ற விதத்தில் அந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கொடியை துவக்கி வைத்த அந்த தருணம் இன்றைக்கு தங்கவயலையே புலியை கரைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் சேவ் கேஜிஎஃப் என்ன செய்யும் என்று அனைவராலையும் இன்றைக்கு பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து இவர்களை யார் சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் முயற்சியினுடைய ஒரு சிறு முயற்சி இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டோடு நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அண்ணன் சூகா அவர்களுடைய கரங்களால் ஏற்றப்பட்ட அந்த கொடி, அந்த அமைப்பில் யார் இருக்கிறார்கள், அதனுடைய கௌரவ தலை பேட்டர்ன் ஆஃப் தி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சொன்னா இன்னைக்கு அண்ணன் சூகா அவர்கள். இன்னைக்கு சூகா எனக்கு எவ்வளவு நெருக்கன்னு சொன்னா என் தந்தையால் அடையாளம் காக்கப்பட்டவர். இன்னைக்கு தங்கவயல்ல நாங்க அப்பா மாதிரியும் பிள்ளைய மாதிரியும் கூட நாங்க பேச மாட்டோம். தங்கவயலுடைய அரசியல் எல்லாத்தையும் விவாதிப்போம். அப்போ விவாதிக்கிற போது எனக்கு அவர் அடையாளம் காட்டியது சூகா அவர்களை. இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஏன் இந்த விழா இங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னா நான் இங்க போறேன்னு தான் சொன்னேன். திடீர்னு நம்மளுடைய ஐயா கருணாமூர்த்தி அவர்கள் இவ்வளோ சிறப்பாக இந்த ஏரியாவில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னால் இந்த பெமல் நகர் பகுதியில் கூட எப்படிப்பட்டவர் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நம் மதியிலே நடமாடுகின்றவர் யார், அவருடைய தியாகம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பகுதி மக்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தயாளன் அவர்கள்
அதே மாதிரி எனக்கு முன்னால பேசிய ரொம்ப அருமையா பேசினார் அவர் பாபு அவர்கள், அம்பேத்கர் பிரச்சார சமிதியினுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட், ஜில்லா மெம்பர். இவரை நான் ரொம்ப பெருமையா சொல்லணும். இன்னைக்கு எம்பியை சந்திக்கிறதுக்கு அந்த மைன்ஸினுடைய பிரச்சனைகளையும் அந்த எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னுடைய அந்த விஷயங்களை அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு அவரும் எங்களோட ஒரு பாலமாக இருந்தார் என்று சொல்லுகிற போது அவர் இந்த பெமல் பகுதிக்கு சார்ந்தவர் அல்ல, அவர் தங்கவயலுடைய மண்ணின் மைந்தனாக நாங்கள் கருதுகிறோம். அவரும் எங்களோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அண்ணன் சூக்கா அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். இன்றைக்கு அவரோட 2 பிள்ளைகளை பெற்றாரு. எனக்கு கருத்தும் ரொம்ப நல்லா பழக்கம். அதே மாதிரி அன்பரசனும் எனக்கு கல்லூரியிலிருந்து பழக்கம். இன்னைக்கு அவர்களுடைய பிள்ளை கூட இன்னைக்கு சமூக பணி, எழுத்து பணி, போராட்ட உணர்வு அது எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். 89 ವರ್ಷಗಳು ತುಂಬಿದ ನಂತರ ಇಡೀ ವಯಸ್ಸಿನ ಥರ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂತಿರುವ ನಮ್ಮ ಅಪ್ಪಾಜಿಯವರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇನೆ. மாண்புமிகு பக்தவர்ஷன் சார் இல்லை. சில நேரத்தில் ஏதோ ஒரு போராட்டம் பண்ணோம், ஏதோ ஒரு மீட்டிங் நடத்தணும் பண்ணும்போது அந்த ஜனார்தனா ஹோட்டல்கிட்ட இருப்பார், இல்லைன்னா வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இருப்பார். நானும் சரி ரொம்ப பாவம் போனால் நான் தூரமாக தான் நிற்குவேன். அவர் போய் அவர்கிட்ட பேசுவார். பேசிட்டு 4 அறிவுரை சொல்லுவார். என்ன சொன்னதை அவர் வந்துடுவார். அப்புறம் அதால் வாப்பாங்கன்னு வந்து அவருக்கு சொல்லு, யாரையும் திட்டாதுன்னு சொல்லு, மேடையில் எப்படி பேசணுமோ அப்போ பேச சொல்லு அப்படின்னுவார். நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு டைம் என்னை திட்டினார். தயால் உங்களுக்கு இன்னும் புத்தியே வரலையா அப்படின்னு கூட திட்டினார். என்னென்ன பண்ணிட்டேன் நான் நகராட்சி மன்றத்தில் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு எப்படி கௌரவம் கொடுக்கணும், எப்படி நடத்துக்கணும் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும், உங்கள் தலைவர் கற்றுக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் மாதிரி அவர் சொல்லினே போனா இன்னும் 6 வருஷம் சொல்லுவேன் அண்ணனை பற்றி. அதனால் இன்றைக்கி அவர் 89வது பிறந்த நாளில் நானும் அவருக்கு இங்கே வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கட்டும், ஆயுஸ் கொடுக்கட்டும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும்னு கேட்டுக்குன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி கூட கொடுக்கும். மிக சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் ஐயாவின் 89வது ஆண்டு பிறந்த தின விழாவை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் தலைவர் தோழர் ஜோதிபாசு அவர்கள் தலைமையிலே இன்று இங்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று அவர் தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅಂತ ಮಾಡಿರೋದು ನಾನು ಮೊನ್ನೆ ಕೂಡ ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಸಂಸದರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ, ಮಹೇಶ್ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇವರೆಲ್ಲ ಕೂಡ ಬಂದಿದ್ದರು. ಇವರೇ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇವತ್ತೇ ಗೊತ್ತಾಗ್ತಿರೋದು ನನಗೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಭಾಗದಲ್ಲಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ಹಲವಾರು ಜನಕ್ಕೆ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಕೊಂಡು ಒಳ್ಳೇದು ಯಾವ ಥರ ಇದೆ, ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವ ಥರ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮೋಟಿವೇಶನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಪ್ರತಿದಿನ ಕೂಡ ನನ್ನನ್ನು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಆರೈಸಿದ್ದಾರೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ. ಆ ಥರ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಈ ಥರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ದರೆ ನಾವು ಅಂಬೇಡ್ಕರ್ ಸರ್ಕಲಲ್ಲೇ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು. ಅದು ನಾನೇನೋ ಸಣ್ಣದಾಗಿ ಒಂದು ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಪೆಂಡಲಲ್ಲಿ ಹಾಕಿದೆ. ಅಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಕೇಳಿದೆ ನಾನು ಕಬಿಲಣ್ಣ, ಏನಪ್ಪ ಪೆಂಡಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ, ವಿಷಯ ಗೊತ್ತಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ ಸರ್ಕಲಲ್ಲಿ. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜನನ ಸೇರಿಸಿ ಅಲ್ಲಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ವಿ. ಒಂದು ಸತಿ ನಾವು ಗಣರಾಜ್ಯೋತ್ಸವ ದಿನ, ರಿಪಬ್ಲಿಕ್ ಡೇ ದಿನ ಕಲ್ಲಯ್ಯರಸನ ಅಪ್ಪಾಜಿರಿಂದ ಧ್ವಜಾರೋಹಣವನ್ನು ಕೂಡ ಮಾಡಿಸಿದ್ವಿ ನಾವು ಆ ವೇದಿಕೆ. ಆದ ಕಾರಣ ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆ ಆಯುಷು, ಐಶ್ವರ್ಯ, ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡಲಿ. ಆ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ನಾನೇನು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ಆ ಕುಟುಂಬ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನಮ್ಮ ಬೆನ್ನ ಹಿಂದೆಯೇ ಇದೆ. ಇವತ್ತಲ್ಲ, ಅಂದಿನಿಂದ ಕೂಡ ಇವತ್ತವರೆಗೂ ಕೂಡ ಅನ್ಬರ್ಸಣ್ಣನಾಗಿರ್ಬೋದು, ಕುಮಾರಣ್ಣಾಗಿರ್ಬೋದು, ಪಾಂಡವಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಕನಿಕಣ್ಣನಾಗಿರ್ಬೋದು, ಜೂಲಿಯಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಸಚ್ಚಿದಾನಂದನ್ ಆಗಿರ್ಬೋದು, ಮತ್ತು ಪನ್ನೀರಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಅವ್ರು ಅಲ್ಲಿದ್ದರೆ ಕೂಡ ನಾವು ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಒಡನಾಟವನ್ನೇ ಹೊಂದಿದ್ದೀವಿ. ಸುಮಾರು ಜನ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಎಲ್ಲ ಕೂಡ ಒಡನಾಟವನ್ನು ಪ್ರತಿದಿನ ಕೂಡ ನಾವು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஐயா
ஒரு சகாப்தம் அரசியல், கலை, இலக்கியம், பத்திரிகை துறை, பேச்சு துறை, மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு தமிழ் குடிமகனாக தங்கவயலில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு கால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லைன்னா 39 எம்பியில் ஒருத்தராக இருந்திருக்கிற எல்லா தகுதியும் வந்துட்டு அவருக்கு இருக்குது. யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் அதுக்கு ஒரு கவர்னராகவோ இல்லை முதன்மை அமைச்சராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு, தகுதி அவருக்கு இருந்தது. அவர் ஆற்றிய பணியை நம்ம நினைவு கொண்டு அவர் என்ன அந்த பணியை செய்தாரோ அதை நம்ம தொடர்ந்து இந்த மக்களுக்கு செய்யணும். ஐயாவுக்கிட்ட பழகி பல நாட்களாகி இருந்தாலும் கூட அவர்கிட்ட என்னோட குடும்பத்தை பற்றி நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுருக்கிறேன். எனக்கே தெரியாத சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழில் அவர் எதிர்க்க பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் பழகினால இப்போ அவர் எதிர்க்க தமிழில் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அதாவது தமிழை சொல்லிக் கொடுத்துங்க அவங்களாம் எங்களுக்கு. பொதுப்பணி காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் போது பௌத்த கோயில் சம்பந்த விஷயமாக அவர்கிட்ட நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறது, சில அறிவுரைகளாக சொல்லியிருக்காரு. அந்த அறிவுரைங்க இன்னைக்கு மட்டும் நாங்கள் பௌத்தத்தை நடத்தின்னு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனால் அவருடைய வழிகாட்டுதல் தான் அப்படின்னு நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தங்கவயல் மறுவாழ்வு மற்றும் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு நிறுவனம் கிரிடோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். தங்கவயல் சொர்க்கத்தில் பணியாற்றி அவருடைய எதிர்காலங்கள் சிறக்க உழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு என்ஜிஓக்கு ஐயா அவர்களை அழைத்து அவர்களுடைய மேற்பார்வையில் கன்னடிஸில் மட்டும் 20க்கு மேற்பட்ட மகளிர் சங்கங்களை ஏற்படுத்தினோம். ஐயா அவர்கள் மறந்துருக்க மாட்டார். ஏன்னாக்க ஏன் அவருக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், இந்த மாதிரியான நிறுவனங்களை நிறைய பேருக்கு வழிகாட்டுதலோடு அவர் செய்து இருக்கிறதுனால அவருடைய கிரீடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பதக்கத்தில் ஒன்றாக தான் கிரீடோவை கூட அவரை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள், அனுபவங்கள், பேச்சாற்றல், உழைப்பு அசாதாரணமானது. ஐயா பேரை சொல்றது கூட எங்களுக்கு வயசு இல்லை. ஆனாலும் ஐயாவை வாழ்த்துறதுக்காக நாம் வந்திருக்கோம். அவர்கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய வயசு இல்லை, ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லை. ஆனாலும் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 3-4 ஸ்டேஜஸில் நான் ஐயாவை பார்த்துருக்கேன். ஸோ அவர்கிட்டேருந்து நான் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உடைய எல்லா மெம்பர்ஸும், டீம் மெம்பர்ஸும் நம்ம பிளெஸிங்ஸு அவருக்கு இருக்கும். அவருடைய பிளெஸிங்ஸ் மெயினாக நமக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கின்னு ஐயாவை நான் வாழ்த்துறேன். ஹாப்பி பர்த்டே. விழாநாயகன் பேர் சொல்லக்கூடாது, அவரிடம் நான் வளர்ந்தவன். விழாநாயகன் அண்ணன் அவர்களே மற்றும் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுடைய செயல் அவசர நிலையின் போது கடுமையான எதிர்ப்பு இருந்த நேரத்தில், மக்களே பயந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டிற்கு தேவை தீப்பந்தமா திருவிளக்கா என்று நோட்டீஸ் போட்டோம். நோட்டீஸ் போடும்போது கூட எல்லோரும் என்னுடைய பெயர் வேணாம் என்று பயந்தார்கள். அந்த நேரத்தில் தைரியமாக வெளியிட்டவர் இவர்தான். புரட்சிகரமான எழுத்து, புரட்சிகரமான சிந்தனை, புரட்சிகரமான செயல், இவை அனைத்தும் மூன்றும் இருப்பது எழுத்து, செயல், பேச்சாற்றல். இந்த மூன்றும் தங்கவயலில் இருப்பது ஒரே ஒரு தவிர மீதி யாருக்குமே இல்லை. இது ஏதோ புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை, புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை. இவருடைய இயல்பான இது. நான் இவரிடம் 54 ஆண்டு காலமாக இருக்கின்றேன். இவருடைய செயல் அனைத்துக்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு இருக்கின்றேன். கழகத்தில் இலக்கிய வடிவம் பரவலாக வருவதற்கு காரணமே அண்ணன் தான். இவர்தான் தமிழ் வளர்த்துக்கு இவரை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். நீங்கள் மென்மேலும் வாழணும், இன்னும் 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துறோம். அண்ணனை பற்றி நான் சொல்லணும்னா, முதல்ல தங்கவயலில் தமிழர் உலா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது என்னை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. மாரிக்குப்பத்தில் இருக்கிறவங்க தமிழரெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மிஸ்டர் நடராஜன் இருந்த, இப்போ இல்லை, சீராளன், என்எஸ் மணி, இவங்கெல்லாம் என்னை அழைச்சின்னு போய் அவர்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் மாரிக்குப்பம் ஃபுல்லாக போயிட்டு, மாரிக்குப்பம் எங்கே போனாலும் சரி எல்லாம் தமிழ் மன்றம், முச்சவை கலைமன்றம், முத்தமிழ் கலைமன்றம், இது மாதிரி தமிழ் மன்றங்களை தான் ஒவ்வொரு பகுதியும் இருந்தது. அந்த நேரத்தில் அண்ணனை அணுகி நாங்கள் அந்த உலாவெல்லாம் எடுத்து நாங்கள் வெற்றி கண்டுருக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் நம்ம அண்ணன் தான்.
நம்ம அண்ணன் வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசு இல்லை. அவர் மென்மேலும் வளரணும் கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலார் தங்கவயல் மாரிக்குப்பம் ஏரியாவில் பிறந்து வளர்ந்து நான் நிறைய ஈடுபாடு அரசியல் ரீதியில் தான் நான் ஈடுபாடுங்க. அந்த அரசியல் ஈடுபாடு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எஸ்ஓ பாக்கியநாதன், எம்சி பெருமாள், சிஎஸ் பண்ணாலால், சிஎம் ஆறுமுகம், ராஜகோபால், பிஎஸ் மணி, இந்த மாதிரி நிறைய வரலாறுங்க இருக்குது. அவங்க எந்த விதமான ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த ஊருக்காக நன்மை செய்யணும்னு சொல்கிறாங்கனாக்கா ஐயாவுடைய அட்வைஸ் இல்லாத அவங்க யாரும் நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ தலைவரும் ஐயா வந்து இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லாத ஒரு தலைவர் இது ஐயா இருக்காருனாக்கா ஐயா அவர்கள் தான். அவங்க வாழற காலத்தில் நான் வாழறேன், இவங்க காலத்தில் நான் வாழறேன்னு சொல்கிறத விட கோலார் தங்கவயலில் ஐயா அப்படியே சகாப்தம் இருக்கும்போது நான் வாழறேன், அது எனக்கு ஒரு பெருமைங்க. நன்றி, வணக்கம். தங்கவயல் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் அப்பா சூக்காவுடைய பிறந்தநாள் விழாவை தங்கவயல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக ஐயா ஜோதிபாசர் தலைமையில் சீரும் சிறப்பமாக நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா அப்பாவை பற்றி வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வயது இல்லை. என் தந்தையும் அவரும் ஒன்றே. என் தந்தை எப்படி பிள்ளைகளை பேணி காத்தாரோ அதைத்தான் அவர் எங்களை பேணி காத்து கொண்டிருக்கார். எனவே எங்கு என்று சொன்னால் தமிழ் பள்ளிக்கூடத்தில் எங்களை எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் பேணி காக்கின்றார், கற்பிக்கின்றார், எங்களுக்கு அறிவு கூறுகிறார். அறிவு எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்வதை விட அறிவு ஊட்டுகின்றார். எங்கள் அறிவோடு இன்றைக்கு நின்று பேசுகின்ற தகுதியும் வாய்ப்பும் எங்களுக்கு வந்திருக்கிறது. தட்டி கொடுத்து தமிழை உச்சரிக்க சொன்னார், நாங்கள் உச்சரித்து கொடுக்கணும். அவர் ஆலமரமாக விருட்சமாக எங்களுக்கு தமிழ் உணர்வு கொடுத்திருக்கின்றார். அந்த உணர்வுக்கு நன்றி. 89வது பிறந்த தினத்தை நம்முடைய கேஜிஎஃப் சேவ் கமிட்டி மற்றும் ஊத்தக உறுப்பினர்கள் மற்றும் பிஎம்எல் தமிழர்கள் ஒன்று கூடி தங்கவயல் தமிழ் கழகம் தலைவர் அவர்களுக்கு இங்கு நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் மூத்தவர் அவர். தமிழ் என்றால் நமக்கு ஞாபகம் வருவது படிக்கும் காலத்தில் திருவள்ளுவரை தான் நாம் நினைப்போம். அந்த திருவள்ளுவர் எழுதிய குறள்களையே நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் கலைஞர் அவர்களும் ஒருவர். ஐயா கலைஞர் அவர்கள் வழி பின்பற்றி இன்று வரையிலும் அவர் வழியில் நடந்து கொண்டிருப்பவர் தான் ஐயா அவர்கள். கலைஞர் அவர்கள் ஐயா அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, பாராட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார். ஒரு சமயம் நான் அதை பார்த்தேன், என்னிடம் காண்பித்தார் ஐயா அவர்கள். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். தமிழ் என்றால் நம்மளுடைய கோலார் தங்கவயலுக்கு பிஜிஎம்எல் தமிழ் மன்றம் இருந்தது, பிஎம்எல் தமிழ் மன்றம் இருந்தது, மாரிகுப்பத்தில் எத்தனையோ தமிழ் மன்றங்கள் இருந்தது. அதெல்லாம் இப்போது இல்லை. இருந்தாலும் தங்கவயல் தமிழ் கழகம் நமக்கு இருக்கிறது, பிஎம்எல் தமிழ் மன்றம் இருக்கிறது. நாம் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த தின விழாவில் பிஎம்எல் தமிழ் மன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும், உலக தமிழர் கழகம் ஆகட்டும், தங்கவயல் தமிழர் கழகம் ஆகட்டும், எல்லாரும் ஒன்று கூடி அந்த தங்கவயல் தமிழர் கழகத்தை அழகான ஒரு கட்டிடத்தை நாம் எழுப்ப வேண்டும். அவர் இருக்கும் காலத்தில், வாழும் காலத்தில் அது இதுவரையும் நடக்கவில்லை. நாம் எல்லாரும் ஒன்று கூடி அதை நாம் செய்ய வேண்டும். எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே ஏஜ். கே பெரியசாமி பேரூழல் ஆஃபீஸர். அவர் நான் வந்துட்டு தீபம் சுப்பிரமணிய சார் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கவயல் தமிழ் சங்கத்தில் சேர்த்து விட்டார். அப்போ எங்கள் அப்பா கேட்டார், எங்கப்பா போயின்னுக்கிறியா, பேப்பரில் பேரெல்லாம் வருதுமான்னு. அவர் சொன்னார், நீ நல்ல இடத்துல போயிருக்கிற, நீ ஆர்மியில் எப்படி பணிபுரிஞ்சோ 99 டாக்டர் அப்துல் கலாம் டிரைவர் நான். அப்போ சயின்டிஸ்டாக இருந்தார். இங்கே மைசூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் உன்சூர், அந்த இடத்துல அவர்கிட்ட கூட நான் நல்ல பேரோடு வந்தேன். அதே மாதிரி இங்கேயும் நல்ல இடத்துல எங்கள் தலைவர்கிட்ட ஜோதிபா சார்கிட்டையும், துணைத் தலைவர்கிட்டையும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஜெயக்குமார் சார்கிட்டையும்
என்னை நல்ல இடத்துல சேர்ந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் என்னுடைய மூச்சு இருக்க வரைக்கும் உங்கள் கூடவே நான் இருப்பேன். நான் ஏதாவது தப்பாக பேசினாக்க மன்னிச்சுக்கோங்க. தங்கவயல் சேப் கமிட்டி வாழ்க. இன்று நம்முடைய அன்பு தலைவர் ஐயா அவர்களுக்கு 89வது பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து தலைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கவயல் தமிழ் சங்கம் உருவாக்கி அதன் தொடர்ச்சியாக என் பெயரே மாற்றி தீபம் சுப்பிரமணியன் என்ற பெயர் வைத்தவர் அண்ணன் தான். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, சுப்பிரமணியனா யாருக்கும் தெரியாது, தீபம் சுப்பிரமணியனா தான் தெரியும். அண்ணன் அவர்கள் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான தினம், மிகவும் மன மகிழ்ச்சியான தினம். இன்றைக்கி அகவை 89 ஆண்டு அண்ணன் இன்றைக்கி தங்கவயலில் அடியெடுத்து வச்சிருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு நாளாக இந்த நாளை நம்ம கருதணும். அந்த வகையில் இன்றைக்கு தங்கவயலில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழை கற்றுக் கொடுத்து வளர்த்தவர், எங்களை எல்லாம் பேச கற்றுக் கொடுத்தவர், தமிழை சிறப்பாக ஊட்டி வளர்த்தவர், எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னவர், மாரிக்குப்பம்லேருந்து பாலகாண்டன் வரைக்கும் தமிழை வளர்த்தவர், தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், திராவிட இயக்கத்திற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவர், சிந்தனையாளர், சிறந்த விஞ்ஞானி, எழுத்தாளர், பன்முகம் கொண்டவர், சமூக சேவகர் மற்றும் பல துறையை சேர்ந்தவர், எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கக்கூடிய திறமைசாலி. அது போன்ற பல நூலகத்தில் அவருடைய பேர் பல்கத்தில் உள்ளது. அந்த வகையில் எங்களை எல்லாம் வழிநடத்தவர். அண்ணன் அவருடைய ஞாபகம் எனக்கு எப்படி வருதுன்னா, தி சீனியர் மோஸ்ட் லீடர் இன் கேஜிஎஃப் சௌரிதாஸ். அவர் இது வரைக்கும் அவர் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருந்து வாழ்ந்து போனவர் சௌரிதாஸ். சிபிஎம் சிபிஐ எல்லாம் ஒன்று தான் அந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அவர் இன்றைக்கி கேஜிஎஃப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அண்ணா இந்த தமிழுக்காக உழைத்தவர். அவர் தமிழ்னா அவர் தான். கேஜிஎஃப்பில் அந்த காலத்துலேருந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வித்தவுட் கரப்ஷன் இல்லாத வாழ்ந்துருக்கிறாருன்னா இட்ஸ் வெரி கிரேட் திங். அதுதான் முக்கியம். கரப்டட் இல்லாத வாழணும். மற்றவங்க இவர் சரியில்லைன்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை கூட அவர் நல்லா வளர்த்துருக்கிறார். அந்த மாதிரி இவரை பார்த்துட்டு நம்மெல்லாம் சேஃப் கேஜிஎஃப் அவருடைய இதில் ஃபுட் பிரிண்ட் பார்த்து நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு என்னை நன்றி உதாய்க்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பண்பாளர், பகுத்தறிவாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், முற்போக்கு சிந்தனையாளர், அதாவது பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்களின் பாசறையிலே ஊறி திளைத்து வெளிவந்து இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மிகவும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. தானை தலைவர் கலைஞர் அவர்கள் பெங்களூர் மாநிலத்திலே ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். ஆனால் இன்றைக்கு கேஜிஎஃப்பிலே அவருடைய தமிழ்ச்சங்கத்திலே ஐயன் திருவள்ளுவர் சிலையே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே நான் வாழ்த்த என்னால் முடியவில்லை என்றாலும் போற்றி வணங்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். அவர் கூட இது எங்கள் குடும்ப நிகழ்ச்சி. இது எல்லாமே எங்கள் குடும்ப நிகழ்ச்சி. யாரும் தனிநபராக சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாராக இருந்தாலும் இங்கே ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக பழகியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஐயா ஜெயராஜ் ஐயா அவர்களும் சரி, இன்றைக்கு தமிழக முதல்வர் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ரத்னகுமார். அவர் இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு காலம் குடும்பத்தோடு நெருங்கி இருக்கின்றவர். இப்படி ஒருவர் சொல்லிக்கொண்டே போகலாம். இருக்கிற அத்தனை பேரும், கடைசியாக இருக்கிற நம்ம சகோதரர் தாடியன் பழகன் உட்பட யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அத்தனை பேருமே குடும்பத்தோடு நெருக்கமானவர்கள். எந்த துறை எடுத்துக்கொண்டாலும்
சளைத்தவர் நான் அல்ல என்பதை வாழ்நாளில் நிரூபித்தவர் எங்கள் அண்ணன். இந்த வகையில் எத்தனை துறை இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலும் கால் பதித்தவர். எத்தனை போராட்டங்கள். ஒருவர் பேசும்போது கூறினார், காலை பேசியது மாலையில் தெரிந்துவிடும். காலை தலைவர்களாக இருந்தவர்கள் மாலையில் எதிரிகளாக மாறுவதும் உண்டு. இதையெல்லாம் அனுபவபூர்வமாக நானும் பார்த்தவன் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். தலைவர்களை உருவாக்கிய தலைவர் என்று சொன்னால் அது அவரை விட்டா வேற யாரும் இல்லை. நிறைய பேரை குறிப்பிட்டு சொல்லலாம், தனிநபர்களை சாடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தமிழகத்தை சேர்ந்த பாவேந்தர், சுரதா, கல்லாடன், மன்னன், சிங்கார சேரப்பன் வரைக்கும் பட்டியல் போட்டு சொல்றேன். அத்தனை பேரையும் தங்கவயலில் தமிழ் இலக்கியத்தை பேச வைத்தவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன். இது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் BA படிக்கிற நேரத்திலே தங்கவயலுக்கு வரவழைத்தவர். SS ராஜேந்திரன் மகனை அறிமுகப்படுத்தியவர். கலைஞரை இருமுறை தங்கவயல் கொண்டு வந்த போது முதுகெலும்பாய் நின்றவர். ஏன் தங்கவயலில் அதிமுக தொடங்கிய காலத்தில் நிறுவனர் இருந்தார் இவர்தான் என்பதை 1972 வரலாறு சொல்லும். சம்பிங்க ராமையா காலத்திலே இவர்தான் தங்கவயலுடைய முதல் அமைப்பாளர் என்பதை அதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி சமூக பணி, அரசியல் பணி, இலக்கிய பணி, எழுத்து பணி, பேச்சு எது எடுத்துக்கொண்டாலும் அசராதவர், யாருக்கும் அசையாதவர், எதிர்த்து நின்று போராடியவர். எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளில் தாங்கியவர். கர்நாடக மாநில திமுகவில் எத்தனை குழப்பங்கள். ஒரு முறை மட்டுமே துணை அமைப்பாளர் பதவியில் இருந்தார். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அந்த தமிழ் உணர்வு அவரை விட்டு மறையவில்லை. கர்நாடக மாநிலத்திலே முதல் திருவள்ளுவர் சிலை, ஆனால் பெங்களூரில் ஒரு திருவள்ளுவர் சிலை வைத்தார்கள். அதை திறக்கப்பட முடியாமல் எத்தனை அவதி எல்லாம் தாங்கி திருவள்ளுவர் சிலை இங்கே நிறுவப்பட்டது. படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். பழைய வரலாறுகளை திருப்பி பார்க்க வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். சூழ்நிலைகள் என்னை பேச வைக்கிறது. இருந்தாலும் இது அத்தனையும் சமுதாய ரீதியாக அவருடைய சேவைகள் போய் சேர வேண்டும் என்பதில் எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ஜோதிபா சொன்னார், அன்பரசம் மட்டும் அவர் பிள்ளை இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவரும் எனக்கு அப்பா தான், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்யணும்னு சொன்னார். நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அருமை சகோதரர், சமூக சிந்தனையாளர், மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இப்படியெல்லாம் செய்வர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவருக்கு குடும்பத்தின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த சேவ் கேஜிஎஃப் அமைப்பில் இருக்கிற அத்தனை பேருமே அழைப்புக்கு உடனடியாக செவி சாய்த்து வருகின்றனர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இடம் பெறுகிறார்கள். அத்தனை பேருமே சமுதாய அக்கறை உள்ளவர்கள். அது பிரதாபன் சாராக இருந்தாலும் சரி, ஜெய்சீலன் சாராக இருந்தாலும் சரி, அங்கே நம் சம்பத் சாராக இருந்தாலும் சரி, அருமை சகோதரி பிரியாவாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். குடும்பத்தோடு நெருங்கி பழகுகிற தீபம் சுப்பிரமணிய ஐயா, திருமுருகன், கருணா என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதற்கு மத்தியிலே ஏறக்குறைய எனக்கு முன்னால் பிறந்த திலகராஜ் ஐயா அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நன்றியுடன் அவரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, எனது குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கூட வந்திருக்கிறார்கள். அனைவருக்குமே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மணி ஐயா, வா தேங்க்யூ சார். சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்.